ஆக இந்த 5 விதமான யாகங்களில் மிக உன்னதமானதும் பகவானால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமானதுதான் இந்த ஜப யாகம். தொடர்ந்து பாராயணம் செய்வது, இறை பக்தியில் திளைத்திருப்பது. இந்த இறை பக்தியில் திளைத்திருக்கக்கூடிய இந்த ஜப யாகத்தை, இந்த ஜப வேள்வியை மிகவும் சிரத்தையோடு செய்தவன்தான் பிரகல்லாதன். அதனால்தான் நம்ம இந்த பிரகல்லாதனினுடைய கதையை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இந்த பிரகல்லாதன் என்ன செய்யறான்? அசுரனுடைய மகனாக பிறந்தாலும் கூட தொடர்ந்து ஹரியினுடைய நாமத்தை கூறுகிறான். எத்தனையோ இன்னல்கள் அவனுக்கு வருகின்றன. தூக்கி அவனை கடல்ல தூக்கி போடுறாங்க இரண்யகசிபு, தன்னுடைய சொந்த மகன். இருந்தாலும் கூட அவன் நாராயணனுடைய புகழை பாடுகிறான் என்பதற்காக அவனை தூக்கி கடல்ல போடுறான். விலங்குகளை வைத்து தாக்குகிறான், யானையை வைத்து மிதிக்க செய்கிறான், நெருப்பில் கொண்டு போய் போடுறான், மலையிலிருந்து உருட்டி விடுறான். ஏன்னா இவன் தொடர்ந்து நாராயணனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறான் என்பதற்காக. இப்படி தொடர்ந்து இறைவனுடைய புகழை இவன் பாடிக்கொண்டிருக்கிறான் என்பதற்காக பல்வேறு விதமான இன்னல்களுக்கு இவன் ஆட்படுகிறான். என்னதான் பல்வேறு விதமான துன்பங்கள் வந்தாலும் கூட அவன் நாராயணனுடைய புகழை சொல்ல அவன் மறக்கவில்லை. இதுதான் இந்த ஹரி கதையினுடைய நோக்கம். உன்னுடைய நாராயணன் எங்கடா இருக்கிறான்னு கேட்கும்போது தூணிலையும் இருக்கிறான், துரும்பிலையும் இருக்கிறான்னு சொல்றான். நம்ம இப்ப கடவுள் எங்க இருக்கிறான்னு கேட்டா தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது எங்க இருந்து வந்ததுன்னா இந்த பிரகல்லாதனிடம் இருந்து வந்ததுதான். அப்ப தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான்னு சொன்னும் பொழுது இந்த தூணில் இருக்கிறானா இறைவன் அப்படின்னு இரண்யகசிபு கேட்கிறான். ஆமா, இந்த தூண்லதான் இருக்கிறான் என்னுடைய கடவுள்னு சொன்ன உடனே, நானும் ரொம்ப நாளா உன்னுடைய ஹரியை தேடிக்கிட்டே இருக்கிறேன், அந்த ஹரி எங்கதான் இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணும்னு தூணை அடிக்கிறதுக்கு, ஓங்கி அடிக்கிறதுக்கு செல்கிறான் இந்த இரண்யகசிபு. எந்த தூண்ல இருக்கிறான்னு கேட்கிறான். ஒவ்வொரு தூணா காட்டுறான். இந்த தூண்ல இருக்கிறானா? ஆமா இருக்கிறான். இந்த தூணில் இருக்கிறாரா? ஆம் இருக்கிறான். அப்படி ஒவ்வொரு தூணாக இவன் காட்டிக்கொண்டு வரும் பொழுது இறைவனுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம். திடீர்னு ஏதாவது ஒரு தூணை காமிச்சிட்டானா அந்த தூண்ல இருந்து நம்ம வெளிப்படணுமே. அப்படி நம்ம வெளிப்பட கொஞ்சம் தாமதிச்சுட்டா பிரகல்லாதன், அது ஒரு சிறு குழந்தை, பிரகல்லாதன் என்பது சிறு குழந்தை, அவன் வருத்தப்படுவானே அப்படிங்கிறதுக்காக பகவானே ஒவ்வொரு தூணாக மாறி மாறி ஓடி சென்று கொண்டே இருக்கிறான் தன்னுடைய பக்தனுக்காக. அப்போ ஒரு தூணை அடித்து உடைத்தவுடன் அந்த தூணிலிருந்து நரசிம்ம மூர்த்தியாக இறைவன் வெளிப்படுகிறான். சிங்க முகத்தோடு, கோரை பற்களோடு, சிங்கத்திற்கே உரியதான நகங்களோடு, ஆஜானு பாகுவாக மிகப்பெரிய தோற்றத்தோடு பகவான் அங்கே வெளிப்படுகிறான். அளந்திட்ட தூணை அவன் தட்ட, வளர்ந்திட்டு வாளுயிர் சிங்க உருவா என்று ஆழ்வானுடைய பாசுரம். அப்ப மிகப்பெரிய உருவத்தோடு இறைவன் வெளிப்பட்டு இரண்யகசிபுனுடைய ஆணவத்தை, அகங்காரத்தை அழிக்கிறான். இதுதான் பிரகல்லாதன் கதை நமக்கு சொல்லக்கூடியது. இப்ப எதுக்கு இரண்யகசிபுவை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா, அவன் உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் கொடுக்கிறான். நான் என்கின்ற அகங்காரம் அவனிடம் இருக்கின்றது. இறைவன் தேவர்கள் மீது அதிக அன்போடும் அசுரர்கள் மீது ஏன் கோபத்தோடும் இருக்கிறான் என்று சொன்னால், தேவர்களிடமிருந்து அகங்காரம் இல்லை, ஆனால் அசுரர்களிடம் நான் தான் பெரிய மனிதன், நான் தான் அசுரன், எல்லோரும் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அகங்காரம் அசுரர்களிடம் இருக்கிறது. அந்த அகங்காரத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து பகவான் அவதாரங்களை எடுத்து அசுரர்களை அழித்து கொண்டிருக்கிறான். அந்த நான் என்ற அகங்காரத்தை கொண்ட இந்த இரண்யகசிபு யாராலும் நான் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதமான வரங்களை கேட்கிறார். பிரம்மதேவரிடம் இருந்து கடுமையான தவம் மேற்கொண்டு வரங்களை பெறுகிறார். மனிதர்களாலோ தேவர்களாலோ அசுரர்களாலோ நான் வதம் செய்யப்படக்கூடாது. அதே சமயம் இருளிலோ பகலிலோ எந்த விதமான ஆயுதங்களை கொண்டோ எந்த விதமான வேறு விதமான மாயா சக்திகளை கொண்டோ நான் அழிக்கப்படக்கூடாது என்று பல கண்டிஷன்ஸ், நிறைய கண்டிஷன் போட்டு வர வாங்குறான்.
நிறைய கண்டிஷன் போட்டு வர வாங்கினா கூட இறைவனால் அவன் வதம் செய்யப்படுகிறான். இதுதான் வந்து நோக்கம். இப்ப நம்மளே கூட வாழ்க்கையில ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுகிறோம் என்று பல காரியங்களை செய்வோம், ஆனால் அது தோல்வியில் முடியும். ஏன் அப்படின்னா இறைவனுடைய நோக்கம் அதுவாக இருக்காது. நிறைய தவறு செய்யக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்க, கடவுள் நம்ம பார்க்கல, கடவுள் வந்து நமக்கு தெரியாம நம்ம இதை யாருக்கும் தெரியாம இந்த காரியத்தை செய்திடறோம் அப்படின்னு நினைச்சிட்டு செய்யறாங்க. அது போலத்தான் இந்த இரண்யகசிபுவும். இறைவன் என்பவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்துவிட்டு அவன் இஷ்டத்துக்கு வரங்களை வாங்குகிறான், யாரும் நம்மை அழித்து விட முடியாது என்பதற்காக. அப்படி நினைத்து கொண்டு அவன் வாங்கிய வரம் தான் இந்த வரம். இரவிலோ பகலிலோ மனிதனோ தேவனோ அசுரனோ யாரும் என்னை அழிக்கக்கூடாது, எந்த ஆயுதமும் என்னை அழிக்கக்கூடாது என்று வரம் வாங்குகிறான். அவன் சொன்ன எல்லா நிபந்தனைகளையும், அவன் போட்ட அத்துணை நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு அந்த வரத்திற்கு எந்த விதமான தீங்கும் வராமல் பகவான் அவனை வதம் செய்கிறான். அதுதான் இங்க நோக்கம். இப்ப இறைவன் இருக்கிறான், பிரம்மதேவன் அவனுக்கு வரம் கொடுத்துட்டார். இப்ப பகவான் நேரடியா போய் அவனை வந்து வதம் செய்திடலாம். பிரம்மதேவன் வரம் கொடுத்தா என்ன, அந்த வரத்தை மதிக்கணும் அவசியம் இருக்கா அப்படின்னு நினைத்து கொண்டு இறைவன் வதம் செய்யலாம். ஆனால் இறைவனே பிரம்மதேவன் கொடுத்த வரத்தை மதிக்கவில்லை என்றால் நாளடைவில் மக்கள் யாரும் பகவானிடம் பெற்ற வரத்தை மதிக்க மாட்டார்கள். அதனாலதான் என்ன பண்றாரு பகவான் ஸ்ரீமன் நாராயணன், எல்லா விதமான நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்கிறார். உனக்கு என்ன, இரவுல உன்னை கொல்லக்கூடாது, பகல்லையும் உன்னை கொல்லக்கூடாது, மனிதனும் இருக்கக்கூடாது, தேவனும் இருக்கக்கூடாது. அதனாலதான் நரசிம்ம மூர்த்தியாக சிங்கத்தின் உருவில், தலை வந்து சிங்கத்தின் தலையாக மனித உருவில், பகலிலும் அல்லாமல் இரவிலும் அல்லாமல் சாயங்கால நேரத்துல வீட்டிற்கு உள்ளேயும் அல்லாமல் வெளியேயும் அல்லாமல் வாசற்படியில ஆகாயத்திலும் அல்லாமல் பூமியிலும் இல்லாமல் தன்னுடைய தொடையில் காலை ஊன்றி தொடையில் வைத்து தன்னுடைய கூரிய நகங்களால், எந்த விதமான ஆயுதங்களும் கூடாதுன்னு வரம் கேட்டான் இல்லையா, அதனால கூரிய நகங்களால் அவனை வதம் செய்கிறார். இதுதான் வந்து அவதாரத்தினுடைய செயல்பாடு. இப்ப கடவுள் நினைச்சிருந்தா அவனை எப்படி வேணா வதம் செய்திருக்கலாம், நாளைக்கு யாரும் கேட்க போறது இல்லை. நம்ம ராம அவதாரத்திலே பார்த்திருக்கிறோம், ராமனுக்கு வந்து தோஷம் வந்துட்டதா நம்ம சொல்றாங்க. என்ன தோஷம்? பிரம்மஹத்தி தோஷம். இறைவனுக்கு தோஷம் வருமா? கண்டிப்பா நிச்சயமா வராது. ராவணனை வதம் செய்ததனால் பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துவிட்டது அப்படின்னு அகத்திய முனிவர் சொல்றார். ராவணன் யாரு என்றார், புலஸ்திய மகரிஷின் வம்சத்தில் வந்தவன், ஒரு ரிஷியினுடைய குமாரன். என்னதான் இருந்தாலும் அவன் வந்து ஒரு ரிஷி குமாரன், பிராமண இயல்பி வந்தவன். அதனால அவனுக்கு வந்து அவனை பிராமணனாக கருதி கொண்டு இந்த மாதிரியான ஒரு தோஷம் வந்துரும் அப்படின்னு அகஸ்திய முனிவர் ராமனுக்கு உபதேசம் வழங்குகிறார். இப்ப ராவணன் வந்து பிராமண இனத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவன் பிராமண தன்மையோடு இருந்தானா என்றால் கிடையாது. அவன் அசுரன். தொடர்ந்து தேவர்களையும் அசுரர்களையும் வதம் செய்து கொண்டிருந்தான். தொடர்ந்து மனிதர்களுக்கு தொல்லை தெரிந்து கொண்டிருந்தான். பல பெண்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு வந்தான். பல பெண்களுடைய சாபம்தான் அவனுக்கு சீதையால் வந்தது. சீதை வந்து ஏதோ சீதையை அவன் தூக்கிட்டான் அதனால வந்து அவனை அழிச்சிட்டான்னு சொல்றது கிடையாது. சீதை என்பது ஒரு குறியீடு தான். பல பெண்களிடமிருந்து அவன் பெற்ற சாபம் சீதையின் உருவில் வந்தது. ஒரு பெண்ணால் உனக்கு மரணம் வரும் என்று தேவலோக பெண்களின் சாபம், ரம்பையின் சாபம், முற்பிறவியில் பிறந்த வேதவதி என்ற பெண்ணின் சாபம், இப்படி பல பெண்களின் சாபம் சீதையின் உருவில் அவனை வந்து ஆட்கொண்டது. இப்ப அப்படிப்பட்ட ராவணனை ராமன் வதம் செய்கிறான். வதம் செய்த உடனே அவனுக்கு என்ன வருது? பிரம்மஹத்தி தோஷம் வரும் என்று கூறுகிறார்கள். சரி, அப்படியா இருக்கட்டும் என்று ராமேஸ்வரத்தில் வந்து பகவான் வந்து சிவலிங்கத்தை வடித்து பூஜை செய்கிறார். இது எதை நமக்கு உணர்த்துகிறது? ராமனுக்கு
மகாவிஷ்ணுவிற்கு எப்படி தோஷம் வரும்? தோஷங்கள் தீண்டவே முடியாத ஒரு ரூபம்தான் இறைவனுடைய ரூபம், பரமாத்ம சுரூபம். பரமாத்மாவிற்கு எப்படி தோஷம் வரும்? பரமாத்மாவிற்கு தோஷம் வராது. ஆனால் அதே சமயம் மானிட உருவெடுத்து இறைவன் வரும் பொழுது சில மானிட தர்மங்களை பின்பற்ற வேண்டும். நான் மனிதனா வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய இஷ்டத்திற்கு இருக்க முடியாது. இங்க சில சட்ட விதிமுறைகளை இறைவனும் பின்பற்ற வேண்டும். இறைவனே வேதத்தையும் தர்மத்தையும் பின்பற்றவில்லை என்றால் பிற்காலத்தின் மனிதர்கள் எப்படி பின்பற்றுவார்கள்? அதனாலதான் ராமன் தோஷம் வந்துட்டதுன்னு சொல்லிட்டு ராம அவதாரத்துல அவர் போய் கடல்ல ஸ்நானம் பண்ணிட்டு சிவலிங்கத்திற்கு பூஜை செய்கிறார். இது இறைவனுக்கான தோஷம் அல்ல. இந்த சட்ட திட்டத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று ராமன் நமக்கு வகுத்து கொடுத்து சென்றிருக்கிறார். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இந்த திருப்பதி லட்டுல ஒரு சில பொருட்கள், அசைவ பொருட்கள் கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாச்சு. எல்லாருமே உடனே பெருமாளுக்கு தோஷம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. பெருமாளுக்கு தோஷம் என்றும் வராது. பெருமாளுக்கு தோஷம் வந்துருச்சுன்னா அவர் இறைவனாகவே இருக்க முடியாது. இறைவனுக்கு எப்படி தோஷம் வரும்? தோஷங்களுக்கு அப்பாற்பட்டவன் தான் இறைவன். அப்ப அந்த தோஷம் அப்படிங்கிறது அந்த கோயிலுக்கான, அந்த கோயிலினுடைய புனிதத்தை மற்றவர்கள் பாதித்து விட்டார்கள், கெடுத்து விட்டார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால கடவுளுடைய வழிபாட்டிற்கோ கடவுளுடைய சொரூபத்திற்கோ எந்த தீங்கும் கிடையாது. அதுபோலத்தான் இதுவும். இப்ப அப்பேற்பட்ட ராவணனை வதம் செய்ததனால் ராமன் அந்த பூஜைகளை செய்கிறான். இதுதான் மிக முக்கியமானது, ஒரு அடிப்படை. அது போலத்தான் இங்கே பிரகல்லாதனை இறைவன் ஆட்கொள்ள வேண்டும். தன்னுடைய பக்தரான பிரகல்லாதன் இறைவன் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறான். நான் கூப்பிட்டா கடவுள் வருவார் அப்படின்று மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறான் அந்த குழந்தை. ஆகவே இறைவன் வருகிறான். இறைவன் பிரகல்லாதனை ஆட்கொள்கிறான். அதே சமயம் இரண்யகசிபுவிற்கு தேவையான தண்டனைகளையும் கொடுக்கிறான். இப்ப இதுல மிக ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இரண்யகசிபுவை வதம் செஞ்சாச்சு. அப்ப பகவான் பிரகல்லாதனுக்கு ஓர் சத்தியம் செய்கிறான். என்ன அப்படின்னா, இனி உன்னுடைய வம்சத்தில் எந்த அசுரர்களையும் நான் நேரடியாக வதம் செய்ய மாட்டேன், அவர்கள் தவறே செய்திருந்தாலும் கூட வதம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிட்டு பிரகல்லாதனுக்கு ஒரு பிராமிஸ் பண்ணிட்டு போறார். ஏன் பிராமிஸ் பண்ணணும் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் பிரகல்லாதனுடைய தந்தை தன்னுடைய கண் முன்பாக தன்னுடைய தந்தை வதம் செய்யப்படுகிறார் அப்படின்னா எந்த ஒரு குழந்தைக்கும் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும். அப்ப தன்னுடைய கண் முன்பாகவே தன்னுடைய தந்தையை வதம் செய்து விட்டார் பெருமாள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிரகல்லாதனுக்கு வரக்கூடாது என்பதற்காக இனி வரும் காலங்களில் உன்னுடைய வம்சத்தில் பிறந்த அசுரர்கள் தவறு செய்தாலும் கூட நான் அவர்களை அழிக்க மாட்டேன், வதம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அதனாலதான் பிரகல்லாதனுக்கு பின்பாக வந்தவன் தான் மகாபலி சக்கரவர்த்தி. நம்முடைய கேரளத்திலே ஓணம் பண்டிகை நாம் கொண்டாடுகிறோம். அந்த ஓணம் பண்டிகையினுடைய சிறப்பை நாம் ஏற்கனவே ஒரு உபன்யாசத்துல நாம் பேசியிருக்கிறோம். அந்த ஓணம் பண்டிகைக்கு காரணம் மகாபலி சக்கரவர்த்தி என்ற ஒரு அற்புதமான மன்னன். அவன் அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் கூட பகவான் அவனை ஆட்கொண்டு அவனை வதம் செய்யாமல் அவனை அப்படியே காலால் மிதித்து பாதாள உலகத்திற்கு தான் அவனை தள்ளி விடுகிறார். அவனை வதம் செய்யவில்லை. பாதாள உலகத்துல இருந்து மகாபலி சக்கரவர்த்தி வருடந்தோறும் மக்களை சந்திக்கிறான். அந்த ஒரு நிகழ்வு தான் இந்த ஓணம் பண்டிகை. அப்ப பிரகல்லாதனின் வம்சத்தில் வந்தவன் தான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி. அதற்கு மிக முக்கிய காரணம், உன்னுடைய வம்சத்தில் வந்தவரை நான் அழிக்க மாட்டேன் என்று இறைவன் கொடுத்த அந்த ஒரு வாக்குறுதி. அப்ப இறைவனாக இருந்தாலும் கூட இந்த பூலோகத்தில் மனிதனாக அவதாரம் எடுத்து விட்டால் அந்த அவதாரத்தை நான் எடுத்து விட்டேன் என்று
இருக்காமல் இங்கு இருக்கக்கூடிய தர்மங்களையும் சட்ட திட்டங்களையும் பின்பற்றி இருக்கிறார். இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. ராம அவதாரமாக இருக்கட்டும், கிருஷ்ண அவதாரமாக இருக்கட்டும், எல்லாம் நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னு சொன்னா, தர்மம் என்று ஒன்று இருந்தால் அதை நேரடியாக அப்படியே பின்பற்றியவன் ராமன். இதுதான் தர்மம், இதுதான் ரூல்ஸ் அப்படின்னா அது அப்படியே 100% பின்பற்றியவன் ராமன். ஆனால் நான் தான் தர்மம், எனக்கு மேல் தர்மம் இல்லை, நான் செய்வதுதான் தர்மம் என்று உரைத்தவன் கண்ணன். இதுதான் ராமனுக்கும் கண்ணனுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். நீ என்னையவே சரணம் அடைந்து விடு அர்ஜுனா. கீதையில கண்ணன் அதான் சொல்றார். ராமன் எங்கேயுமே நீ என்னை சரணடைந்துலாம் சொல்லல ராமாயணத்துல. அவர் தர்மத்தை பின்பற்றுங்கள், தர்மத்தோடு வாழுங்கள் என்று ராமன் உரைக்கினான். ஆனால் கண்ணன் என்ன சொல்றாரு? சர்வ தர்மானாம் பரிட்சித்து மாமேயம் சரணம் அப்படிங்கிறார். நீ என்னை முழுவதுமாக சரணம் அடைந்து விடு, உன்னை நான் சகல பாவங்களிலும் இருந்து விடுவிக்கிறேன், சகல பாவங்களிலும் இருந்து உன்னை நான் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு கண்ணன் கீதையில சொல்றார். சரணாகதி தத்துவம் கீதையில வரக்கூடிய கடைசி அத்தியாயத்துல வரக்கூடியதுதான் இந்த சரணாகதி தத்துவம். ராமாயணம் முழுவதுமே சரணாகதி தான். விபீஷண சரணாகதி, ராமாயணத்தினுடைய நோக்கமே பாத்தீங்கன்னு சொன்னா சரணாகதி தத்துவம் தான். விபீஷணனாக இருக்கட்டும், குகனாக இருக்கட்டும், எல்லோருமே ராமனிடம் ஐக்கியமானார்கள். குகனடும் ஐவரானும் குன்று சூழ்வான் மகனடும் அருவனானும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் எழுதுறார். குகன், அதற்கு பின்பாக விபீஷணன், சுக்ரீவன் எல்லோரும் ராமனுடைய அன்பால் ஈர்க்கப்பட்டார்கள். எல்லோரையும் ராமன் அரவணைத்தான். அதுதான் ரொம்ப முக்கியம். அசுரனாக இருந்த விபீஷணனையும், வானரமாக இருந்த சுக்ரீவனையும், வேடவனாக இருந்த குகனையும் ராமன் அரவணைத்தான். அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் யாரையும் வெறுக்கல, எல்லோரையும் அரவணைத்து தன்னுடைய சகோதரனாக அவன் பாவித்தான். இறைவனாக இருந்தாலும் கூட தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு அவன் நற்கதியை வழங்குகிறான். இதுதான் ராமனுடைய அவதாரமும் கண்ணனுடைய அவதாரமும் நமக்கு குறிப்பிடுவது.